இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் வந்து ஸ்னேக் போயம் பார்க்க போகிறோம் சரியா. எ ஸ்னேக் கேம் டு மை வாட்டர் ட்ரஃப். இதை எழுதினவர் வந்து டிஹெச் லாரன்ஸ் சரியா. அவர் தான் இதை பற்றி பேசியிருப்பார். எ ஸ்னேக் கேம் டு மை வாட்டர் ட்ரஃப். A snake came to my water trough on a hot day and I in pyjamas for the heat to drink there. அதாவது ஒரு பாம்பு வந்துட்டு அவரோட வாட்டர் ட்ரஃப்பில் வந்துட்டு நிற்கிது ஒரு ரொம்ப வெயிலான ஒரு நாளில். ரொம்ப சூடாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ வந்துட்டு ஐ இன் பைஜாமாஸ் ஃபார் த ஹீட் டு ட்ரிங்க் தர். அவர் வந்துட்டு பைஜாமாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஆத்தர் தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த டீப் ஸ்ட்ரேஞ்ச் சென்டர்ட் ஷேட் ஆஃப் த கிரேட் டார்க் கரோப் ட்ரீ ஐ கேம் டவுன் த ஸ்டெப்ஸ் வித் மை பிக்சர் அண்ட் மஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் ஃபார்தர் ஹி வாஸ் அட் த ட்ரஃப் பிஃபோர் மீ. இந்த டீப் ஸ்ட்ரேஞ்ச் சென்டர் ஷேட் ஆஃப் த கிரேட் டார்க் கரோப் ட்ரீ, ஒரு கரோப் மரம் அப்படின்ற அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு ரொம்ப அப்படியே புதர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பிக்சரை கொண்டுட்டு அவர் வராரு. தண்ணி அவர் பிக்சர்னால் பாத்திரம் கொண்டுட்டு வராரு தண்ணி எடுக்கிறதுக்கு. அண்ட் மஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. தேர் ஹி வாஸ் அட் த ட்ரஃப் பிஃபோர் மீ. அவர் வந்துட்டு வராரு தண்ணி தூக்குறதுக்கு. ஆனால் அவர் வந்து வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த ட்ரஃப்பில் வந்துட்டு இவருக்கு முன்னாடியே ஒரு ஆள் இருக்காங்க. அது யாரை சொல்கிறாருன்னா பாம்பை தான் சொல்லியிருப்பார். He reached down from a fissure in the earth wall in the gloom and trailed his yellow brown slackness soft bellied down over the edge of the stone trough and rested his throat upon the stone bottom and where the water had dripped from the tap in a small clearness. He sipped with his straight mouth, softly drank through his straight gums into his slack long body silently. He reached down from a fissure in the earth wall in the gloom. அவர் ஹீன்னு எதை சொல்கிறாருன்னா அந்த பாம்பை தான் சொல்கிறாரு. அது வந்துட்டு ஒரு ஃபிஷர்லேருந்து அந்த பூமியிலேருந்து வருது. அண்ட் ட்ரையல் ஹிஸ் எல்லோ ப்ரௌன் ஸ்லாக்னஸ் சாஃப்ட் பெல்லி டவுன். அதோட அது எப்படி இருக்குதுன்னா எல்லோ ப்ரௌன் கலரில் இருக்குது. அதோட பெல்லியை வந்துட்டு அப்படியே கீழே வச்சு கொண்டு வருது. ஓவர் த எட்ஜ் ஆஃப் த ஸ்டோன் ட்ரஃப். அந்த ஒரு ஸ்டோன் இது ஒன்று இருக்குது பெஞ்ச் மாதிரி, அதுக்கு பக்கத்தில் வருது. அண்ட் ரெஸ்டட் ஹிஸ் த்ரோட் அப் ஆன் த ஸ்டோன் பாட்டம். அந்த கல்லில் வந்துட்டு அதோட த்ரோட்டை வந்துட்டு வச்சு இப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இது வச்சுருக்குது. அண்ட் வேர் த வாட்டர் ஹேட் ட்ரிப்டு ஃப்ரம் த டேப் இன் ஏ ஸ்மால் கிளியர்னஸ். he sipped with his straight mouth. வாட்டர் தண்ணி அப்படியே கிளியராக ஆனோன்னே அதை வந்துட்டு அதை அப்படியே வாய் வச்சு குடிக்குது. சாஃப்ட்லி drank through his straight gums into his slack long body silently. நல்லா அப்படியே குடிச்சிருது. someone was before me at my water trough and I like a second corner waiting. யாரோ ஒருத்தவங்க அங்கே குடிச்சிட்ருக்காங்க. நான் வந்து ரெண்டாவது கார்னர் அந்த வாட்டர் ட்ரஃபோட அந்த இடத்துல வந்துட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சம்மோன் யாருன்னா அந்த பாம்பு அது குடிச்சிட்ருக்கு. இவன் வந்துட்டு தண்ணி எடுக்க போனவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். he lifted his head from his drinking as cattle do. அந்த பாம்பு என்ன பண்ணுது, ஹீன்னு சொல்கிறது எல்லாமே அந்த பாம்பை தான் சொல்லியிருப்பான். அது வந்துட்டு என்ன பண்ணுது, அதோட ஹெட்டை வந்து தூக்குது இது மாதிரி கேமல் மாதிரி கேட்டில் மாதிரி. அண்ட் லுக்ட் அட் மீ வேகுலி as drinking cattle do. அது வந்து அப்படியே அவனை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. அண்ட் flickered his two forked tongue from his lips and mused a moment. அது வந்து 2 ஃபோர்க்டு டங்கை வந்துட்டு அதோட லிப்ஸ்லேருந்து இப்படி பண்ணுது. அப்புறம் ஒரு மூமெண்ட் பார்க்குது. அண்ட் ஸ்டூப்டு drank a little more. மறுபடியும் அது தண்ணியை குடிக்குது. பீயிங் எர்த் ப்ரௌன் எர்த் கோல்டன் ஃப்ரம் த burning bowls of the earth on the day of silicon July with Etna smoking. The voice of my education said to me, it must be killed. அதாவது வந்துட்டு எர்த்து வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. எர்த்து வந்துட்டு கோல்டனாக இருக்குது. பர்னிங் பவுல்ஸ் ஆஃப் த எர்த். இப்போ வந்து சிசிலியன் ஜூலையில் ஒரு நாளில் எத்னா ஸ்மோக்கிங் இல்லை வந்துட்டு அவனோட வாய்ஸ் அவனோட படித்த அவன் கல்வியோட அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது, இந்த பாம்பை ஹீ மஸ்ட் பி கோல்டு, இந்த பாம்பை கொன்று அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஃபார் இன் சிசிலி த பிளாக் ஸ்னேக்ஸ் ஆர் இன்னோசென்ட் த கோல்ட் ஆர் வினாமஸ். அந்த இதில் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, எர்த்து ப்ரௌன் எர்த்து கோல்டுன்னு சொல்லிட்டு. அதாவது பிளாக்கு இருக்கிற அந்த பாம்புகள்லாம் வந்துட்டு ரொம்ப இன்னோசென்ட்டாமா, கோல்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப வினாமஸ் ரொம்ப ஒரு மாதிரி கடிக்கக்கூடியது கோல்டாக உள்ளது பாய்ஸ்னஸ்ஸு. பிளாக்காக இருக்கிற ஸ்னேக்ஸ்லாம் வந்து இன்னோசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வாய்ஸஸ் இன் மீ செட் இஃப் யூ வேர் மேன் யூ வுட் டேக் எ ஸ்டிக் அண்ட் பிரேக் ஹிம் நோ அண்ட் ஃபினிஷ் ஹிம் ஆஃப். அதே மாதிரி அந்த வாய்ஸ் அவனுக்கு என்ன சொல்லுது, நீ வந்து பையனாக இருந்தால் டபக்குன்னு குச்சி எடுத்து அதை அடிச்சிடு அதை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ கன்ஃபஸ் ஹவ் ஐ லைக்டு ஹிம் ஹவு கிளாட் ஐ வாஸ் ஹி ஹேட் கம் லைக் ஏ கெஸ்ட் இன் குவைட் டு ட்ரிங்க் அட் மை வாட்டர் ட்ரஃப். அவன் வந்துட்டு ஆனால் யோசிக்கிறான், இதை அந்த மாதிரி சொல்கிறபடி அடிச்சிடலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு வந்து இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், இது வந்து நமக்கு வந்து அவனோட வாட்டர் ட்ரஃப்பில் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் வந்திருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. அண்ட் டிபார்ட் பீஸ்ஃபுல் பெசிஃபைட் அண்ட் தேங்க்லெஸ் இன் டு த burning bowls of this earth. Was it cowardice that I dared not kill him? Was it perversity that I longed to talk to him? Was it humility to feel so honored? I felt so honored. அதை வந்துட்டு
அதை வந்து கொல்றது வந்துட்டு வீரமா, பெர்வர்சிட்டியா, ஹியூமிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஹானர்டு அண்ட் yet those voices if you are not afraid you would kill him. உனக்கு பயம் இல்லைனா நீ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அண்ட் ட்ரூலி ஐ வாஸ் அஃப்ரைட், ஐ வாஸ் மோஸ்ட் அஃப்ரைட். ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு என்ன பயமாக தான் இருந்துச்சு. பட் ஈவன் ஸோ ஹானர்டு ஸ்டில் மோர். இருந்தாலும் அவன் ரொம்ப அதை வந்து இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். தட் ஹி ஷுட் சீக் மை ஹாஸ்பிட்டாலிட்டி ஃப்ரம் அவுட் த டோர், டார்க் டோர் ஆஃப் த சீக்ரெட் எர்த். அது வந்துட்டு அது அவனோட வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ கேட்டு தானே வந்திருக்கு, தண்ணி கேட்டு. ஸோ வந்து அதை அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹி ட்ராங்க் எனஃப் அண்ட் லிஃப்டட் ஹிஸ் ஹெட் ட்ரீமிலி அஸ் ஒன் ஹூ வாஸ் ட்ரங்கன். அது நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு மெதுவாக அதோட தலையை தூக்குது. குடிச்சதுக்கப்புறம் அப்படி பார்க்குது ஃபுல்லாக சாப்பிட்டு. அண்ட் ஃப்ளிக்கர்டு ஹிஸ் டங்க் லைக் ஏ ஃபோர்க்டு நைட் ஆன் த ஏர் ஸோ பிளாக். அதோட நாக்கை வந்துட்டு இது பண்ணுது. சீமிங் டு லிக் ஹிஸ் லிப்ஸ். அதோட லிப்ஸை வந்துட்டு இது பண்ணுது, சீட் பண்ணுது. அண்ட் லுக்டு அரவுண்ட் லைக் ஏ காட் அன்சீங் இன் டு த ஏர் அண்ட் ஸ்லோலி டேர்ன்டு ஹிஸ் ஹெட். சுற்றி வர பார்க்குது. பார்த்துட்டு அது தலையை திருப்புது. அண்ட் ஸ்லோலி வெரி ஸ்லோலி அஸ் இஃப் thrice a dream proceeded to draw his slow length curving round and climb again the broken bank of my wall face. அது மறுபடியும் என்ன பண்ணுது, அது வந்துட்டு ஸ்லோ லென்த் கர்விங் ரவுண்டு அதை இது பண்ணிவிட்டு அவனோட அந்த வாலில் வந்துட்டு மறுபடியும் போய் உடஞ்ச இதில் வந்துட்டு போய் ஏறுது. அண்ட் அஸ் ஹீ புட் ஹிஸ் ஹெட் இன் டு த ட்ரெட்ஃபுல் ஹோல். அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு அது தலையை விடுது. அஸ் ஹீ ஸ்லோலி ட்ரூ அப் ஸ்னேக் ஏசிங் ஹிஸ் சோல்ஜர்ஸ் அண்ட் என்டர்ட் ஃபார்தர் a sort of horror, a sort of protest against his withdrawing into that horrid black hole, deliberately going into the blackness and slowly drawing himself after. Overcame me, now his back was turned. அது அப்படியே என்ன பண்ணுது, அந்த பாம்பு அப்படியே மெதுவாக ஹோட்டைக்குள்ளே வந்துட்டே போகுது. அதோட தலை ஃபஸ்ட்டு உள்ளே போகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. ஐ லுக்டு ரவுண்ட், ஐ புட் ப்ரௌன் மை பிக்சர், ஐ pitch up a clumsy log and threw it at the water trough with a clatter. I think it did not hit him, but suddenly that part of him that was left behind convulsed in undignified haste, writhed like lightning and was gone into the black hole. The earth lipped fissure in the wall front, at which in the intense still knoll this I stared with fascination. வந்துட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுது, லைட்டாக அவனை திரும்பி பார்க்குது. அப்படி பாவமாக அப்படி பார்க்குது. உடனே வந்துட்டு அவன் என்ன பண்ண நினைக்கிறான், அண்ட் immediately I regretted it. I thought how paltry, how vulgar, what a mean act. I despised myself and the voices of my acquired human education. அதாவது வந்துட்டு அவன் அப்போ தான் நினைக்கிறான், சார் நம்ம எவ்வளோ வல்கராக அதை போயிட்டு அடிக்க போனோம், அது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் உணர்றான். அவனோட வாய்ஸஸ், அவனோட எஜுகேஷன் வந்து அவனை வந்துட்டு இப்படி இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிக்கிறான். I thought of the albatross and I wished how would come back my snake, for he seemed to me again like a king in exile, uncrowned in the underworld, now due to crowned again. So I missed my chance with one of the lots of life, and I have something to expiate, a pettiness. நான் வந்துட்டு அவன் வந்துட்டு ஆல்பர்ட்ராஸ் பற்றி நினச்சி பார்க்குறான். அப்போது அது வந்துட்டு அது மாதிரி அந்த ஸ்னேக் வந்து வந்திருக்குது. அது வந்துட்டு he seemed to me again like a king. அது வந்துட்டு என்னை ஒரு ராஜா மாதிரி தான் பார்க்கும். like a king in exile, uncrowned in the underworld, now due to be a crowned again, and so I missed my chance with one of the lots of life, and I have something to expiate, a pettiness. நான் கடைசியாக அதுக்கு என்ன செஞ்சேன், பாவம், பெட்டினஸ், அது மட்டும்தான் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரியா. ஆக்சுவலி இந்த ஆத்தரோட இதுக்கு வந்துட்டு அந்த வாட்டர் ட்ரஃப்க்கு வந்துட்டு ஒரு பாம்பு வருது. அதை வந்துட்டு இவர் அடிக்கிறாரா இல்லையா, படித்த படிப்படி அடிக்கிறாரா விடுறாரா அப்படின்றத பற்றி தான் அந்த போயம். சரியா. இப்போ எழுதுனவர் வந்து டிஹெச் லாரன்ஸ், ஸ்னேக் போயம். அவரை பற்றி பார்க்கலாம். டிஹெச் லாரன்ஸ், டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ் 1885 1930 வரைக்கும் இருந்தார். Occupies a unique position among the leading modernist writers of the generation that came of age before the outbreak of the First World War. டிஹெச் லாரன்ஸ் வந்துட்டு நோட்டிங்ஹாம் இந்த இங்கிலீஷ் மிட்லாண்ட்ஸில் இருந்தவர். டிஹெச் லாரன்ஸ் spent several years as a teacher ஆகும் before turning to writing for a livelihood. Although D.H. Lawrence is best known for his novels and short stories, he was also a fine poet who wrote free verse. His poetry வந்து concentrates on the life-giving force of nature and excels the physical and instinctual over the purely intellectual. சரியா. பிக்சர்னா வந்து லார்ஜ் எர்த்தன்வேர் கண்டெய்னர் ஃபார் லிக்விட்ஸ். ஸ்டஃப்னா லாங் நேரோ ஓப்பன் கண்டெய்னர் ஃபார் அனிமல்ஸ் டு ஃபீட் ஆர் ட்ரிங்க் ஃப்ரம். ஃபிஷர்னா a long deep crack in rock or on the earth. எட்னானா a volcanic mountain in Sicily. பெர்வர்சிட்டினா வந்துட்டு unacceptable behavior. கன்வல்ஸ்ட்னா caused sudden violent uncontrollable movements. பால்ட்ரினா unimportant. Expiateனா accept punishment for a wrong and do something to show one is sorry. Make amends for, atone for. Albatrossனா sea bird common in the Pacific and Southern Asia. Here the reference to this to Samuel T. Coleridge, the time of the ancient mariner. The mariner shoots the albatross, a traditional symbol of good luck. ஓகேவா. இதோட அவ்வளோதான் இந்த லெசன், இந்த போயம்.